யூஜி முடிச்சுட்டு டைரக்டா நம்ம வந்து பிஜி பண்ணலாமா? ஸோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஃபுல் டைமா வந்து பிஜி பண்ணலாமா? கரஸ்ல வந்து பிஜி பண்ணலாமா? ஹாய், வெல்கம் டு க்ரோஸ் ஸ்கில். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அந்த வீடியோலையும் சரி, இந்த வீடியோலையும் யூஜி முடிச்சுட்டு நம்ம பிஜி எப்படி பண்ணலான்றதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 வீடியோவுமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து ஜாப் பண்ணிகிட்டே வந்து பேரலாக வந்து பிஜி கரஸில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் அது எப்போ நீங்கள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட். ஓகேங்களா? இதில் வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலி வைஸ் வந்து உங்களுக்கு ஃபைனான்சியலாக சப்போர்ட் இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபைனான்சியலாக சப்போர்ட் இல்லை, உங்களோட இன்கம் தான் வந்து டிபெண்டா இருக்காங்க ஃபேமிலியில, ஸோ உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் பண்றது தான் நீங்க வந்து, அதாவது இன்கம் வர்றதுக்கு தான் நீங்க வந்து பார்க்கணும். அப்போ நீங்க யூஜி முடிச்சுட்டு ஒரு ஜாப் வைஸ் போகலாம். ஆனா உங்களுக்கு பிஜி பண்ணணும்னு ஆசை. ஸோ உங்களுக்கு வந்து பிஜில என்ன பண்ணணும், ஸோ கிளியரான டிசிஷன் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் எப்படியோ இருந்தாலும் நீங்க வந்து ஜாப் பண்ண போறீங்க. ஸோ அதுல அடுத்த செக்மெண்ட்ல என்ன மாதிரியான செக்மெண்ட் போகலான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ மெயினா இங்க வந்து ஃபைனான்சியல். ஸோ ஃபைனான்சியல் சப்போர்ட் இல்லை, நீங்க தான் வந்து ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது, ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க கோர் ஜாப்ல போகலாம். ஓகேங்களா? உங்களோட கோர் ஜாப்ல போயிட்டு பேரலா வந்து ஒரு 1 இயர் கழிச்சு நீங்க வந்து கரஸ்லயும் வந்து பிஜி பண்ணலாம். ஓகேங்களா? சில பேர் நினைப்பாங்க கரஸ்ல பண்ணா வேல்யூ இருக்காதுன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு. சரி, இது வந்து பிஜின்றது, நீங்க பிஜில என்னன்னா நீங்க லேர்ன் பண்ண போறீங்க, கத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். நாலேஜை இம்ப்ரூவ் பண்றீங்க. பட் அதை விட இன்னும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நீங்க ஜாப்ல வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்றீங்க. ஓகேங்களா? நீங்க அங்க என்ன ஒர்க்ல எக்ஸிக்யூட் பண்றீங்களோ, ஸோ இங்க நீங்க வந்து தியரியாவும் படிக்க போறீங்க, அங்க ப்ராக்டிக்கலும் பார்க்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே பேரலா இருக்கும் போது உங்களுடைய நாலேஜும் ஸ்கில்லும் கண்டிப்பா வந்து டெவலப் ஆகும். சர்டிபிகேட் வந்து இன்னைக்கு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, சர்டிபிகேட்ன்றது ஃபர்ஸ்ட் கிடையாது, உங்களோட நாலேஜும் ஸ்கில் தான் ஃபர்ஸ்ட், செகண்டரி தான் சர்டிபிகேட். ஓகேங்களா? நீங்க கரஸ்ல பண்ணியிருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு நாலேஜபிளா பர்சனா இருக்கீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்ப நீங்க கரஸ்ல பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி கோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே கம்பெனில நீங்க ஒரு 1 இயர் ஒர்க், அதே மாதிரி நீங்க வந்து எடுத்தோடனே வந்து பிஜி பேரலா போடக்கூடாது. 1 இயர் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரியான ஒர்க் நேச்சர்ல இருக்கீங்களோ, அப்ப அந்த ஒர்க் நேச்சர்ல உங்களுக்கு பிஜி படிச்சா சப்போர்ட்டா இருக்குமா, பிஜில என்ன படிச்சா சப்போர்ட்டா இருக்கும், இதெல்லாம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ஸோ கரெக்டா 1 இயருக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா பிஜி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும் எதுல போனா பெட்டரா இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, நீங்க அந்த 1 இயர் நீங்க படிச்சு, நீங்க 1 இயர் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி பண்ணும்போது இன்னும் 2 வருஷம் நீங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். பிளஸ் 2 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் உங்களுக்கு பிஜி சர்டிபிகேட்டும் கையில இருக்கும். அப்படின்னும் போது உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு, சேலரி க்ரோத்துக்கும் சான்ஸ் நிறைய இருக்கு.